போட்டித் தேர்வை எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். ரிசர்வ் வங்கியினுடைய தற்போதைய ஆளுநர் யார்? அவர் எத்தனையாவது கவர்னராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு வினா கேட்டிருந்தேன். விடை பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ராவ் என்பது சரியான பதில். அவர் பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியினுடைய 26வது கவர்னர். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்லாம் அடிக்கடி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களாகிய நீங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு முழுமையாக கடைசியில் ஃபைனலாக ஒரு கொஷினும் கேட்குறோம். அதற்கு நல்ல ஒரு முயற்சியோட பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் தேடல் என்பது இருந்தால்தான் நிச்சயமாக அவன் வெற்றியையும் தேட முடியும் என்பது ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேடல் என்பது இன்ன வரை எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஆகையினால் நல்ல முறையில் படிங்க. நிச்சயமாக நீங்களும் நிறைய தேடல்களை படிப்பில் தேடும்போது உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி நிறைய திறமைகளையும் வளர்த்து கொள்ள முடியும். நீங்களும் எதிர்காலத்தில் நினைக்கக்கூடிய எல்லா லட்சியங்களையும் வெல்ல முடியும் என்று சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுலேருந்து ஒரு 30 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடியவங்க நாங்கள் போடக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது மட்டும் இல்லை, அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தேடி கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கும் நாடு எது? விடை இந்தியா. 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கும் நாடு எது? விடை இந்தியா. கொஷின் நம்பர் 2. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம் எது? விடை பார்த்திங்கன்னா மங்கள்யான். இது எப்போனா 2014ஆம் ஆண்டில் அனுப்பியிருந்தாங்க. சரியா? பார்த்துக்குங்க. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலத்தின் பெயர் என்ன? விடை பார்த்திங்கன்னா மங்கள்யான். கொஷின் நம்பர் 3. சிறந்த ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டிற்காக கோல்டன் பிகாக் விருது பெற்ற வங்கி எது? விடை இந்தியன் வங்கி. சிறந்த ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டிற்காக கோல்டன் பிகாக் விருது பெற்ற வங்கி எது? விடை பார்த்திங்கன்னா இந்தியன் வங்கி. கொஷின் நம்பர் 4. சமீபத்தில் எந்த நாட்டில் எபோலா பரவல் கண்டறியப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா காங்கோ குடியரசு. சமீபத்தில் எந்த நாட்டில் எபோலா பரவல் கண்டறியப்பட்டது? விடை காங்கோ குடியரசு. கொஷின் நம்பர் 5. 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமியர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? விடை கனடா. 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? விடை கனடா. கொஷின் நம்பர் 6. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? விடை 2002. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? விடை 2002. கொஷின் நம்பர் 7. இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலையை மேம்படுத்துவோம் என்பது எந்த ஆண்டின் சுற்றுச்சூழலின் கருப்பொருளாகும்? விடை 2026.
இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலையை மேம்படுத்துவோம் என்பது எந்த ஆண்டின் சுற்றுச்சூழல் கருப்பொருளாகும்? விடை பார்த்தீங்கன்னா 2026. கொஷின் நம்பர் 8. மூன்றாவது குழந்தை பெற்றால் மாதம் ரூபாய் 10,000 நிதி உதவி அறிவித்த நாடு எது? விடை பூட்டான். மூன்றாவது குழந்தை பெற்றால் மாதம் ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்த நாடு எது? விடை பூட்டான். கொஷின் நம்பர் 9. 100வது ராம்சார் தலம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை உத்தரப்பிரதேசம். 100வது ராம்சார் தலம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை உத்தரப்பிரதேசம். கொஷின் நம்பர் 10. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்த ஆனமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வழங்கப்பட்டது? விடை நெதர்லாந்து. ஸோ கவனமாக பார்த்துக்க, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வழங்கப்பட்டது? விடை நெதர்லாந்து. கொஷின் நம்பர் 11. இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? விடை 17. இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? விடை 17. கொஷின் நம்பர் 12. தகைசால் தமிழர் விருது 2025ஆம் ஆண்டு இதுவரை எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? விடை 5. தகைசால் தமிழர் விருது 2025ஆம் ஆண்டில் இதுவரை எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? விடை 5. கொஷின் நம்பர் 13. இந்தியாவின் முதல் AI அமைச்சர் யார்? விடை குங்காலி குட்டி. இந்தியாவின் முதல் AI அமைச்சர் யார்? விடை குங்காலி குட்டி. கொஷின் நம்பர் 14. நாட்டின் மிக உயரமான கட்டிடத்தை அமைக்க உள்ள மாநிலம் எது? விடை ஹரியானா. நாட்டின் மிக உயரமான கட்டிடத்தை அமைக்க உள்ள மாநிலம் எது? விடை ஹரியானா. கொஷின் நம்பர் 15. இத்தாலியில் நடைபெற்ற ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற எலினா ஸ்விடோவினா என்ற நாட்டைச் சேர்ந்தவர்? விடை உக்ரைன். இத்தாலியில் நடைபெற்ற ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற எலினா ஸ்விடோவினா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை உக்ரைன். கொஷின் நம்பர் 16. சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO எந்த நோயை அறிவித்தது? விடை எபோலா பரவல். சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO எந்த நோயை அறிவித்தது? விடை எபோலா பரவல். கொஷின் நம்பர் 17. G7 2026ஆம் ஆண்டு மாநாட்டை நடத்தும் நாடு எது? விடை பிரான்ஸ். G7 2026 மாநாட்டை நடத்தும் நாடு எது? விடை பிரான்ஸ். கொஷின் நம்பர் 18. பொறுத்துக. 1. உலக சுற்றுச்சூழல் தினம். விடை ஜூன் 5. கொஷின் நம்பர் 2. சர்வதேச யோகா தினம். விடை ஜூன் 21. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 3. உலக காற்று தினம். விடை ஜூன் 15. 4. தேசிய புள்ளியியல் தினம். விடை ஜூன் 29. இந்த பொறுத்துகையை அப்படியே பார்த்துக்குங்க. புத்தகத்துலேயும் இது அப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதிலிருந்து 2-3 கொஷின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. சரியா?
உலக சுற்றுச்சூழல் தினம். விடை ஜூன் 5. கொஷின் நம்பர் 2, சர்வதேச யோகா தினம். விடை ஜூன் 21. கொஷின் நம்பர் 3, உலக காற்று தினம். விடை ஜூன் 15. 4, தேசிய புள்ளியியல் தினம். விடை ஜூன் 29. விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியா? கொஷின் நம்பர் 19, நார்வே நாட்டில் நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரக்ஞானந்தா இறுதிச் சுற்றில் யாரை எதிர்கொண்டு விளையாடினார்? விடை வின்சென்ட் கியூமரை. நார்வே நாட்டில் நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரக்ஞானந்தா இறுதிச் சுற்றில் யாரை எதிர்கொண்டு விளையாடினார்? விடை வின்சென்ட் கியூமரை. கொஷின் நம்பர் 20, தமிழக சட்டத்துறையில் முதல் பெண் செயலர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? விடை சுமதி. தமிழக சட்டத்துறையில் முதல் பெண் செயலர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? விடை சுமதி. கொஷின் நம்பர் 21, காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? விடை பாரத் சிங் சவுகான். நல்லா பாருங்கள். கொஷின் நம்பர் 21, காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? விடை பரத் சிங் சவுகான். கொஷின் நம்பர் 22, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவின்படி சட்டப்பேரவையில் மொத்த எண்ணிக்கையில் 15% பேர் அமைச்சர்களாக இருக்கலாம். விடை பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 163(1)A. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவின்படி சட்டப்பேரவையில் மொத்த எண்ணிக்கையில் 15% பேர் அமைச்சர்களாக இருக்கலாம். விடை பார்த்திங்கன்னா பிரிவு 163(1)A. கொஷின் நம்பர் 23, நிகழாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா அறிவித்தது? விடை 6.4%. முன்னாடி பார்த்திங்கன்னா 6.6 இருந்துச்சு. ஸோ இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. நிகழாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்தது? விடை 6.4%. கொஷின் நம்பர் 24, ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தொற்று பரவிய ஆண்டு? விடை 2014. ஆப்பிரிக்காவில் எபோலா தொற்று நோய் பரவிய ஆண்டு? விடை 2014. கொஷின் நம்பர் 25, சென்னையில் கொலை சம்பவங்கள் மற்றும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை ஒரே இரவில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் பெயர் என்ன? விடை ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன். சென்னையில் கொலை சம்பவங்கள் மற்றும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை ஒரே இரவில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் பெயர் என்ன? விடை ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன். கொஷின் நம்பர் 26, UPI அறிமுகம் செய்த 9வது நாடு எது? விடை கம்போடியா. UPI அறிமுகம் செய்த 9வது நாடு எது? விடை கம்போடியா. கொஷின் நம்பர் 27, உலகின் நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் தலைநகரம் எது? விடை ரோம். இது எங்கே இருக்குன்னா இத்தாலி நாட்டினுடைய தலைநகரம். சரியா? கவனமாக பார்த்துங்க. இத்தாலி நாட்டில் தான் இந்த ரோம் இருக்குது. உலகின் நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ரோம். கொஷின் நம்பர் 28, எவரெஸ்ட் சிகரத்தை 11 முறை ஏறிய முதல் பெண்மணி என்ற புதிய சாதனை படைத்த லக்பா ஷெர்பா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை நேபாளம். எவரெஸ்ட் சிகரத்தை 11 முறை ஏறி
ஏறிய முதல் பெண்மணி என்ற புதிய சாதனை படைத்த லக்பா ஷர்பா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை நேபாளம். கொஷின் நம்பர் 29. எந்த ஆண்டுக்குள் அணு மின்சாரத்தை 100 ஜிகாவாட்டாக உயர்த்த அரசு நிர்ணயித்தது? விடை 2047. எந்த ஆண்டுக்குள் அணு மின்சாரத்தை 100 ஜிகாவாட்டாக உயர்த்த அரசு நிர்ணயித்தது? விடை 2047. கொஷின் நம்பர் 30 ஃபைனல் கொஷின். ஓகேவா? 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டில் மத்திய அரசு ரிசர்வ் வங்கிக்கு வழங்கவுள்ள வருவாய் உபரித்தொகை எவ்வளவு? விடை 2.87 லட்சம் கோடி. 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டில் மத்திய அரசு ரிசர்வ் வங்கிக்கு வழங்கவுள்ள வருவாய் உபரித்தொகை எவ்வளவு? விடை பார்த்திங்கன்னா 2.87 லட்சம் கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிறப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாகிய நீங்கள் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே தொடர்ச்சியாக வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு இறுதியாக ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான கேள்வி தான், சரியா? அதாவது, பணத்தின் சிக்கலும் தீர்வும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். இது மாதிரி தான் டிஎன்பிசியில் இருக்கும். ஸோ பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.